இது என்னது? உத்தாரம். எதற்காக கொடுக்கின்றேன்? நீ ஆடின நாட்டுக்காக தருகின்றேன். நான் ஆடிய ஆட்டத்துக்கும் பாடிய பாடலுக்கும் மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து திருத்தியோடு பரிசாக தருகின்றேன். ஆமா. ஆனால் ஒன்று, நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் வாங்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசை நீங்க வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியா? நான் ஒன்று கொடுப்பேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா கட்டம்? எங்களுக்கு கிடையாது. உங்கள் அண்ணனுக்கு. என்ன அண்ணா? பெண்ணா நாட்டிய பெண்ணா புதுமை பெண்ணா இருக்காளே, அவன் ஆடிய நாட்டியத்துக்கு நம்ம பரிசு கொடுக்கிறோம். அண்ணா அவள் பேசுகிறாளே மறுக்கின்றார். ஏனென்றால் அவள் கொடுக்கும் பரிசை நம்ம வாங்கி கொண்டாதான் இந்த பரிசை அவள் பெற்றுக் கொள்வாளாம். என்ன பரிசு சொல்லுமா? சரி, என்ன பரிசுமா? நான் கொடுப்பது உங்களுக்கல்ல, உங்க அண்ணனுக்கு முக்கடி சார். முக்கடி சார். ஆமா. அப்படியா? அந்த அண்ணா முக்கடி சாரை எவ்வளவோ பேர் சாப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதை சாப்பிட்டால், அந்த முக்கடி சாரை சாப்பிட்டால் என்றும் உன்னுடைய அண்ணா இளமையாகவே இருப்பார். அண்ணா வாங்கி அண்ணா. இந்த முக்கணி சாருடைய மகிமை யாரு அறிந்தினாலும் அவன் என்றும் 14 வயது அப்படியா? இதை முழுவதும் அப்படின்னா பரிசு பெற்றுக்கொள்ளமா. அண்ணா என்ன அண்ணா, நீ வேற அண்ணா. எப்பவுமே நீ அழகாவே இருக்க வேண்டும், பருவமாவே இருக்க வேண்டும். நானே ஒரு இடம் போறவள், ஒரு இடத்துல வாழ போறவள். எதுக்கு அண்ணா? என் நாட்டு இளவரசி நீதான், அதனால அந்த பரிசு உனக்கு தான். நீதான் அருந்த இல்லை வேண்டும். அண்ணா, நீதான் அருந்த வேண்டும். எப்பவுமே இளமையாவே இருக்க வேண்டும். அப்படியே அதனால தான் எனக்கு ஆசை. நானே அருந்துறேன். நானே வரேன். ஆமா, இது முக்கணி சார். நாங்க முக்கிய தந்துக்கிறோம். சரி, ஏண்டா நல்ல வார்த்தையே வராது உனக்கு? முக்கணி சாரு என்றால் அது தெரியுமா? எனக்கு தெரியுமா? வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சாருதான். ஐயோ ஐயோ, நான் என்ன நினைச்சேன், என்ன நினைச்ச? இவ்வளவு முக்கிய தருவாங்க முக்கணி சாருன்னு நினைச்சேன். ஐயா, இளவரசரே, ஆ, இதை நீங்கள் தான் அருந்த வேண்டும். நாங்கள் அருந்த வேண்டும். இதை நீங்கள் வாங்கிக் கொண்டால் அந்த பரிசை நான் வாங்கி அப்படி ஆகட்டும், உன் விருப்பப்படி ஆகட்டும். இந்த பரிசை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த பழத்தை நாங்கள் அருந்த வேண்டும். நீதானே அருந்த வேண்டும். அப்படித்தானே? இளமையாகவே இருக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க. என்னடா இது ஒரு மாற்றமா இருக்குது? அது வந்து ஓல்டு மங்க அப்படித்தான் இருக்கும். மூக்க பிடிச்சி குசூடு. முக்கணி சாருடா. அதான் முக்கணி சாரு வந்து ஒரு வாடகை இருக்குதுடா. ஒரு வாடகை இருக்கு. அது எதுவும் இல்ல. நாங்க கடகாலாம் போட்டு காசணும். பழம், பேட்டரி, அப்புறமேட்டு பண்ணி பாலரசத்தை ஊற வைத்ததால் இந்த வாடகை அடிக்கிறது. பாலரசத்தை ஊற வைத்ததால் அப்படியே மூக்க பிடிச்சி குசூடு. சிறப்பா இருக்கு. நானும் எவ்வளவோ பழமா இருக்குண்டா. அப்படியா? இந்த பாலரசம் பாரு, எந்த பாலரசம் நீ குடிச்சு பாரு. அப்படியா? ஏய், என்னடா பாத்துக்கறா? வந்தல தாள் விட்டு விடு. ஏய் ஏய், இந்தா ஏய், இறங்கி வந்தா. ஏய் யாரடா? ஏய் ஏய், அட போட. ஏய் இதெல்லாம் வீடியோ ஓடுது. அச்சு வச்சிட்டா. ஏய் ஏய், அச்சு வச்சிட்டா. யாரா வீடியோ? ஏய், அண்ணன்டா, யார் ஏய். நம்ம இல்லாம யார் கேக்குது? ஏய் ஏய் போட. என்னடா? அண்ணே, கால் தர மாட்டே. இந்த பாலரசம் எவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கிறது. ஒரு கரத்தால் கொடுத்த பணம். அடடா, இப்படி ஒரு அற்புதமா? அண்ணே, இந்த பாலரசத்தை அருந்திய உடனே உன் மீது எனக்கு ஐயோ ஆசை. தங்கச்சி நான், உன் தங்கை நான். என்ன இத பாத்து ஓடி மாடி போடி. இல்லையா? ஆமாடா. இந்த பாலரசத்தை அருந்திய உடனே உன் மீது எனக்கு என் மீது உன் மீது காதல் ஆசை வந்துவிட்டது. மயக்கமென்னே.
நான் சொல்லிட்டேன்னா, அவ ஏன் நாட்டி ஆடக்கூடியவன் அவளை போய் கட்டி பிடிக்கிறீங்க கண்ணு இல்லைங்க மூக்கு இல்லைங்க. பார்த்த உடனே தொட போடல அடிக்கலாமா என்ன இது? நீ செய்யலாமா அதை செய்யலாம் ஏன் நான் சொல்லிட்டு கேளுங்கண்ணா அண்ணா அன்பின் சுகமே சுகமா அண்ணா என்ன பேசுறீங்க என் காதலுக்கு உரு கொடுத்த கலைவாணியே, அப்படிங்களா? என் காதலை தீர்த்து வச்ச கலைதேவியே, அப்படிங்களா? செங்கரும்பு சாறு எடுத்து மன்னவனே நீ கொடுத்து இன்னும் தயக்க முடியும். என்னங்க எப்படி இருக்கு தெரியுமா? என்ன அழகு, என்ன அழகு! கோடி மலர் கொட்டி அழகலவாவும் அழகு இனியவளே, என் மனதில் பூத்த திருமகளே, இந்த காவல்கார நான் அண்ணா என்னமா பேசுறீங்க? ஏன்னா அவ கொடுத்தது பயராசு இல்லைன்னா விஷம் நாம கொடுத்துருக்கா உனக்கு போதை மருந்தை கொடுத்துருக்கானா அதை அறுத்துருக்கீங்க. அண்ணே, உன் அழகு எப்பேற்பட்ட அழகு! எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அத்தான் அத்தமக உன்னை நினைச்சு அழகு கவிதை வந்து படிச்சே. அண்ணே, நீ பாடுகிறே ஆடுகிறே ஆனாலும் எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு பூலோகத்தில் எத்தனையோ அழகுகளை பார்த்திருக்கின்றேன். ஆனா உன் போல ஒரு அழகை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அழகு என்றால் அழகு, ஏற்பட்ட அழகு. அண்ணா என்னடா நான் இவ்வளவு சொல்லி என் வார்த்தை கேட்கணும். என்ன இது? ஏதோ ஒரு போதை மருந்து கொடுத்துட்டு அவ கண்ணுன்றா மூக்குன்றா அவளை இனிமே சேர்த்தது பிடிக்கிற கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்குற என்ன சொல்லிட்டு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை மரியாதை. தங்க என்ன தங்க? இது மாபெரும் சபை. இருப்பது மேடையில் அமர்ந்திருப்பது யார்? இந்நாட்டு மன்னன். இந்நாட்டு மன்னனை மாபெரும் சபையில் கரம் நீட்டி அடித்து விட்டாய். இது தவறுதானே? மாபெர சபையிலே தங்கையை கரை நீட்டி அடித்து விட நீ கேட்கிற? மாபெர சபையிலே என்ன சொல்ல? நான் எத்தனை முறை 1000 முறை எடுத்து சொன்ன என் வார்த்தை கேட்காமல் அவளை கட்டி பிடிக்கிறேன், முத்தம் கொடுக்குறேன், கண்ணென்றே மூக்கென்றே தெய்வன்றே சாமின்றே. என்ன இது வார்த்தை? என்ன இது? எத்தனை பேர் எவ்வளவு அசிங்கம் பேசப்பட்டாங்க நாட்டு மக்கள் எல்லாம். முத்தழகி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உன்னை பார்த்து யாரு?
யார் அவ? இளைய ராணி நாட்டி ஆடக்கூடியவள், வீதி வீதியா சென்று நாட்டி ஆடுவள், அதுல உள்வத்தில் பழக்கக்கூடியவள், அது அருந்தக்கூடியவள். அவளின் இளைய ராணி. அவளை ஏராளமாக பேசக்கூடாது, கேவலமாக இளைய ஏசக்கூடாது. ராணியா? இளைய அண்ணா, ராணி அவள். யார் தெரியுமா? நாட்டுக்கு மன்னர், மன்னனுடைய மகள். ஏன்? இந்நாட்டுக்கு நான் மன்னனாக என்ன இருந்தால் குறை இருக்குது அண்ணா? இந்த நாட்டுக்கு அவள் யார் தெரியுமா? இவள்தான் மகாராணி. இவள் உனக்கு மகாராணியா? அத்தனை வசதி இருந்தும் உனக்கு என்ன ஆவா? வீதி வீதி ஆடக்கூடியவள், அது வேற வீட்டுல சாப்பிடக்கூடியவள், அவன் மகாராணி இருக்கேன் நான். அண்ணா, முத்தாளகி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளாவா? நான் யார் உனக்கு? அண்ணன். அண்ணனுக்கு வருபவள் உனக்கு என்ன வேணும்? அண்ணி அண்ணி இவ்வளவு சொன்னா அண்ணன் கூப்பிடுமா? ஐயோ அண்ணா, என்ன உனக்கு நான் கோசல உனக்கு இவ்வளவு போய் அண்ணன் சொல்றேனே, என்ன சொல்ல முடியாது அண்ணா. என்ன கல்யாணம் ஆனாதா அண்ணி கல்யாணம் ஆகலன்றியா? அடடே, பாருங்க, திருமணம் செய்து கொண்டால் தான் அவளுக்கு அண்ணி. வீடு வீடு ஊர் ஊராக சென்று பெண் பார்த்து, ஏன் அதுக்கு ஒரு நாள் வச்சு மண்டபம் வச்சு திருமணம் செய்தாதான் ஒரு அண்ணின்னு கூப்பிட முடியும். அவள் வீதி வீதி ஆடக்கூடியவள், யார் மண்டபத்தை அதை வேற ஊர் விட்டு உறந்தக்கூடியவள், எவ்வளவு போய் என்ன அண்ணின்னு சொல்றேன். என்ன நான் முத்தாளகி, 10 பேர் மத்தியிலே பச்சை பந்தலிட்டு அமை மதித்து அருந்ததியை பார்த்து தொட்டு தாலி கட்டினாதான் மனைவி. அவள் தான் உனக்கு வரக்கூடிய அண்ணி. ஆமா, அவள்தான் அண்ணி. அப்ப இவள் இவள் அண்ணி என்று அழைக்க முடியாது. என்னால முடியாது. இவன் யாரு? அப்படி அவள்தான் என்றால் அண்ணி. இவன் சென பண்ணி முத்தாளகி, அப்படி என்றால் நீ கூறும் வார்த்தை உண்மை என்றால் இப்போதே அதை உண்மையாக்கி காட்டுகிறேன். இதோ இருக்கிறது மாபெரும் சபை, இதோ இருக்கிறது மேடை. இப்போதே அவளை நான் திருமணம் செய்து வேண்டும் அண்ணா. இப்போது அவளை அண்ணி என்று அழைக்க முடியுமா? முடியாது. என்னால முடியாது அண்ணா. அண்ணி என்று சொல்ல முடியாது, சொல்ல. கூப்பிட முடியாது. அது என்னடி? அது எதிர்த்து பேசுகிறாய். நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை அடிக்க வேண்டும் அண்ணா? அண்ணனை மணந்து கொண்டவள் அண்ணிதான் உனக்கு. அண்ணா, அண்ணி என்று அழைக்க முடியாது என்று உரைக்கிறாய். முடியாது அண்ணா. அண்ணி என்று அண்ணா, அழைக்க நன் காட்டிய வழியம்மா, திரு அண்ணா நினைத்தே
உடன் பிறந்த ஒரு பிறப்பு என்றால் என்ன தெரியுமா? உடன் பிறந்த பிறப்பு என்றால் என்ன தெரியுமா? அந்த பிறப்பு அருமை தெரியாமல் அண்ணன் என்று தெரிவிக்கின்றேன். அன்னைக்கு தெரிவிப்பாதி இந்த அண்ணனுடைய தெரிவிப்பாதி இந்த அண்ணி. அண்ணா அவளை தாய் இல்லாத நேரத்திலே தாயாக இருந்து தந்தையாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி அண்ணா உன்னுடைய கரங்களை என்னை அடிக்கின்றாய் அண்ணா. உனக்கு எப்படி அண்ணா மனம் வந்தது? அவளுடைய வார்த்தை கேட்டு என்னை அடிக்கின்றாய் அண்ணா. பஞ்சு மத்தையிலே இந்த முக்கணி சார்ந்துட்டா அடிக்காதீங்க. அடிக்க கூடாது. பெண்ணாக பிறந்தாலும் ஒரு பெண்ணு மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். நீ அன்பாக எடுத்து சொல்ற அவ அறியாத குழந்தை. நான் நல்லபடி சொல்றேன். பாத்தியாடி முத்தழகி, இப்பேற்பட்ட ஒரு அண்ணி உனக்கு வர கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி என்றால் நீ அன்பாக பேசிட்டு பாத்தா